பாண்டியம் எங்க? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மாமா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சிஎஸ்கே மேட்ச் பார்க்க பெங்களூர் பாய்ஸ் ட்ரிப் போயிருக்காங்க. நாங்கள் மட்டும் என்ன சும்மாவா, நான் அப்பத்தா மம்மி எல்லாம் கேர்ள்ஸ் ட்ரிப் கிளம்பிட்டோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்பா. இந்த அப்பத்தான் வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாகவே ஆச்சுன்றதுனால சரி ஒரு ஸ்பா மாதிரி கூப்பிட்டு போகிறோம். நேற்று தான் வந்து சாட் சாப்பிட கூப்பிட்டு போனோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பா மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாக்கு போகிறோம். ஸோ நாங்கள் எல்லாமே கேர்ள்ஸ் டே அவுட் போகிறோம். என்ன உங்களுக்கே பார்க்க லைட்டாக அவசரம் இருக்கும், என்ன கூலர்ஸ்லாம் போட்டு பேசுகிறேன்னு. இது கிளாஸ் கம் கூலர். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு நான் எங்கே போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நான் அப்போ தான் ரெடியா? ஓகே வாத்தா, ஓகே. இன்னைக்கு கூட்டு போயிட்டு பீஸை நான் ஒரு வழி பண்ணல. அங்க உங்களை பார்க்குறோம். ஒரு வழியா ஃபீனிக்ஸ்க்கு வந்துட்டோம். அப்பதா இப்போ எங்க கூட்டு போறேன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க கூட்டு போறேன்னு தெரியுமா? முகம் ஃபேஸ் பண்ணல, காலுக்கு ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே போகும். எஸ் நானே தான். சரி, எங்க போறோம் நம்ம இப்போ? காலுக்கு முகத்துக்கு எல்லாத்துக்கும் இப்ப போறோம். கால் வலிக்குதுன்றீங்களா நிறைய, அதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப போறோம். போலாமா? ரெடியா? இதுக்கு முன்னாடி மால் வந்திருக்கீங்களா இந்த மாதிரி? இதுக்கு படத்துக்கு வந்தவங்களை வரலையா நீங்க? ஞாபகம் இல்ல. அதான் உங்களை ஸ்பாவன்னு சொல்லிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி வராங்க. சென்னை வந்துட்டு சரி நம்ம இப்போ உள்ள கூட்டு போவோம். இவங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரியா? போலாமா? வாங்க. இன்னைக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி போறோம் மம்மி. கால் வலிக்கு ஹைட்ராஃபேஷியல் எல்லாத்தையும் ரொம்ப தேவை. கேர்ள்ஸ் டே அவுட்னு சொல்லிட்டு எப்படி ஓல்டு பீப்புள்ஸா கூட்டம் இருக்க பாத்தீங்களா? அங்க நான் நிக்கிறேன். சரி வாங்க எல்லாம் போலாம் உள்ள. கூட்டிட்டு வந்தேன். சிங்கப்பூர்ல நான்லாம் என் வீட்டுக்கார கூட போகாத எங்க நீ கூட்டு வரேன்றாங்க. கொழுப்பு தானே உங்களுக்கு. பாருங்க, உங்களை மாதிரி ஒரு பெரிய வருஷன் இருக்கு கொண்டையோட. மாமியார மருமகள் எடுக்கிறது ஒரே பாச போராட்டமா இருக்கு இங்க. நான் கேட்க மாட்டேனே. பஸ் இருக்கு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் அண்ட் பியாண்ட் ஸ்டார் சீக்ரெட் ஃபீனிக்ஸ் மாலில் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி ஸ்பெஷல், எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் எஸ்தட்டிக்ஸ் எல்லாமே வந்து வித் டாக்டர் கன்சல்டனோட சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு முடிச்சுட்டு அப்படியே மாலெல்லாம் சுற்றி பார்க்கலான்ற ஒரு ஐடியா. ஓகேவா? மம்மிக்கு வந்து இந்த நெக்கு சுருக்கோலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ண போகிறோம். எனக்கு எப்பயும் போல் ஹைட்ரா பண்ண போகிறேன், நெயில்ஸ் பண்ண போகிறேன், அப்புறம் ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ண போகிறேன். பேத்தி வந்து பண்ணணும் இருக்கா? சிறப்பு. ஆமா. ஸோ ரிஃப்ளெக்ஸாலஜி என்னன்னா அவங்க வந்து நம்மளுடைய கரெக்டான இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பிடிச்சி பண்ணுவாங்க. ஸோ அதான் ரிஃப்ளெக்ஸாலஜி சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இருங்க பேக் கேம்ல காமிக்கிறேன். என்ன பண்றீங்க அப்பதா? என்ன பண்றீங்க? கால் மடாட் பண்ணிக்கலாம். மடாட் நல்லா பண்றாங்களா? நல்லா பண்றாங்களா? இதோ இப்படிதான் பண்றாங்க. கால் பலபலன்ல வச்சிருக்கா பார்த்தா. அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க? அந்த அண்ணன் வந்து இந்த பாட்டி வயசானவங்க, பார்த்து கொஞ்சம் பக்குவமா பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த மஜாக்கு போதுமா இல்லை ஏற்ற சொல்லுவான்னு சொன்னாங்க. இப்போ வேணும் இந்த மடாக் ஓ மஜாக். சாரி. ஹாய், ஹலோ, what's your name?
சாரி நாகவாணி சொன்னப்போ யாரு என்னன்னு விளக்கம் கிடைச்சு சொன்னோம். மனைவி மக மாறும். புரியுது, பரவாயில்லையே. உன் தமிழ் அதுக்கு புரிஞ்சிருக்கா பெரிய விஷயம். அப்பதான் தமிழ் தெரியுமா? தினம் தமிழ். அப்ப நீங்க பேசி வேஸ்ட். புரியுது புரியுது. ஓகே, லஞ்சா மஜாஜு சுகமா இருக்கு. அல்ல அப்பதான் நல்ல சாஞ்சு உட்காருங்க. நல்லா இருக்கா? அப்படிதான் அப்படிதான். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ தான் கிளென்சிங் முடித்தாங்க. கிளென்சிங் முடிச்சிட்டோம். மம்மி வந்து அந்த பக்கம் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்காங்க, என்னால் எடுக்க முடியலை. ஸோ நாங்கள் பேர் முடிச்சுட்டு மீட் பண்ணுறவங்க எல்லாரையும் பாய். இப்போ தான் வந்து நான் ஹைட்ரா ஃபேஷியல் முடித்தேன். அண்டு மைல்டான டிஃப்ரென்ஸாக தெரியும், ரொம்ப பெருசாக தெரியாது. பட் 2 days கழிச்சு நல்லா தெரியும். ஸோ இப்போ அடுத்து வந்து மம்மி உள்ள ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரூட்டு. நான் அடுத்து போய் பண்ணணும். அப்புறம் நெயில் பண்ணணும். இன்னைக்கு ஒரே க்ரூமிங் செஷன்ஸ் தான். சாய் நீ என்ன பண்ண? நெயில் பாலிஷ் அடிச்சாங்க மேடம். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். சற்று நேரம் மசம் தூங்கிவிட்டேன் அப்படின்ற மாதிரி மம்மி தூங்கிட்டு இருக்காங்க ரிஃப்ளெக்ஸாலஜி முடிச்சு. மசாஜ் மனுஷன் செம்மையா இருந்தது பாப்பா. இந்த வெயிட் லாஸ்னால எனக்கு என்னாச்சுன்னா இந்த கழுத்துலலாம் ஸ்கின் ரொம்ப சுருங்கமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு கேமரால எல்லாம் விசிபிளா. ஸோ அதனால அதுக்கு ஒரு தெரப்பி ஒன்று பண்ணாங்க. தெரப்பின்னு சொல்ல முடியாது, ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. அது என்ன சொல்றது, நான் பயந்துட்டே இருந்தேன் ஃபஸ்ட் டைம் பண்ணால பெயின் ஏதாவது இருக்குமா. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி சொல்லிட்டு இந்த காலுக்கு ஒரு மசாஜ் கொடுத்தாங்க. ஹோல் பாடியும் சுமக்கிறது நம்ம காலுன்றதுனால செம்மையா இருந்தது. சுகமா இருந்தது. அது கம்பல்சரி லேடிஸ் பண்ணணும், பண்ணியே ஆகணும். நம்ம அடுத்தது உனக்கு முடியாது முடிச்சிட்டு நெயில் பண்ணுவோம். எஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறது காயத்ரி அக்கா. வரேன் போலாம். ரெடி ஜூட் நெயில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மால்ல வந்து ஸ்பெல்வி காம்படிஷன் போயிட்டு இருக்கு போல, அதனால பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க, மைண்ட் பண்ணாதீங்க. ஸோ அழகா இப்போ நான் நெயில் பண்ண போறேன். எனக்கு இந்த விஜய் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க நெயில் பண்ணி விட்டு பழக்கி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ எங்கே போனாலும் நெயில் நான் போய் கையை கொடுத்துட்றேன் பண்ணுறதுக்கு. ஐ டூ எனக்கும். அதனால நெயில் நான் அந்த பண்ணிவிடுங்க. நெயில் எங்கே போனாலும் பண்ணிக்கிறேன். உங்களை சொல்ல விஜய் அக்கா. வந்த சலூன்ல சர்வீஸ் பண்ணோமா, மிஞ்சி போய் ஜூஸ் குடிச்சானா ஜூஸ் குடிக்கணும். ஆப்பிள் கொடுங்க, உப்பு போட்டு வெட்டி கொடுங்க, மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்னு கேட்பியா? உப்பு போட்டு கழுவி பெப்பர் இருந்தால் மேலே தூவி கொடுங்க மேலே கேட்குறீங்க. நம்ம ஆப்பிள் சாப்பிட்ற எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வேற வாங்கி தருவோம். ஃபுட் கோர்ட்டில் அப்போ எதுவும் வேணாம்ல உனக்கு? எதுவும் வேணாம்ல? அப்பா தான் ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சுட்டேன், அவங்களால அலைய முடியலன்னு. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் நெயிலுக்கு வந்திருக்கேன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதுதான் என்னோட ஃபைனல் நெயில். இப்படி தான் வரும். இதை கொஞ்சம் ஷேப் பண்ணால் க்யூட்டாக இருக்கும்.
பாடி பெயிண்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஃபைனல் அவுட்புட். உங்களுக்கு தெரியுதா? நெயில் கலரே பண்ணிட்டேன் அண்ட் வந்து மேலே கிளிட்டர்ஸ் கொடுத்தேன். ஸோ கொஞ்சம் ஷைனாக இருக்கும். அண்ட் திஸ் வந்து அக்ரிலிக் நெயில். ஸோ வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் சொன்னாங்க. நான் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ நெயில்ஸ் அண்ட் பியாண்ட். இப்போ வந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ் போயிட்டுருக்கு. இவர் வந்து ஆதித்யா அண்ணா, இவர் தான் எனக்கு பண்ணுறாரு. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் பிரதர் ஃபார் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி? It helps to improve your blood. Can you just be a little bit louder? It helps you in blood circulation. Okay. Stimulate organ. It helps you in giving relaxation. Yeah. And helps you in detoxification too, man. ஓகே. இப்போ என்னென்னா பிளட் சர்க்குலேஷன் ஆர்கனுக்கு நல்லது, ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், அண்ட் அப்புறம் டீடாக்ஸ் பண்ணும் பாடி அப்படின்றாரு. அவர் பேசுகிறது லைட்டாக கேட்கலான்னு தான் நான் உங்களுக்கு திருப்பி ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். ஸோ சூப்பராக போயிடுச்சு. அண்ட் வந்து இதுதான் என்னோட நெயில்ஸ். திஸ் இஸ் மை நெயில்ஸ். ஸோ சூப்பராக இருக்குது இன்னைக்கு டே. നല്ല ഫുഡ് മസാജും ലെമൺ ടീയും നന്നായിട്ടുണ്ട്. സൂപ്പറാ പண்றாங்க. இன்னைக்கு சூப்பர் டே ஸ்பெண்ட் அட் நெயில்ஸ் அண்ட் பியாண்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் சீக்ரெட்ஸில். ஸோ வந்து ஒரு சூப்பரான டே. ஒரு ஸ்பாவாக இருக்கட்டும், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியாக இருக்கட்டும், நெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். காயு அக்கா, பாலு அண்ணா, பாய் பாய். நான் பார்த்தா போகலாமா? போகலாம். பாய். இன்னைக்கு டேவை நாங்கள் சூப்பராக கேர்ள்ஸ் டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். எப்படிமா இருந்துச்சு? சூப்பராக இருந்ததுமா. டைம் போனதே தெரியல. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 5 மணி நேரம் இருக்குமா? ஆமாம். அப்பா செம்மையாக இருந்தது. அதுவும் அந்த கால் பண்ணாங்க பார்த்தியா? ஆமாம். ரிஃப்ளெக்ஸாலஜிக்கு அப்புறம் நடக்கும்போது மிதுக்கு சொரணம் தெரியுது காலில். எப்படியா பார்த்தா இருந்துச்சு இன்னைக்கு? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாலை சுத்தி பாத்தீங்களா? நல்லா தாங்க முடியல. ஆமா. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட கேர்ள்ஸ் டே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. அப்போ தான் வந்து எங்கள் வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவோம் வீட்டில். அண்ட் அப்போ தான் உங்கள் பாண்டியம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. உங்கள் பாண்டியம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுங்க. உங்கள் பாண்டியம்மாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் பாண்டியம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாய். இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் டே அவுட் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.